அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் ஒரு ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவன் கிருபை செய்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி. மறுபடியும் இந்த புதிய ஆண்டிலும் நாம் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை திரும்பவும் தேவன் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்னால் நாம் தலைவணங்கி ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நான் உலகத்தில் பிழைத்திருந்து நம்முடைய நாமத்தை மையப்படுத்த நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு மறுபடியும் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை உயிர்ப்பித்து தாரும். ஆதிவனே ஜீவனுள்ள வார்த்தையாக வெளிப்படட்டும். உப்பால் சாரமேற்றப்பட்டதாக மக்களுக்கு கர்த்தாவை கேட்பதற்கு அவைகள் பிரயோஜனமாக இருக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய நாம் மையப்படுவதாக அதிசயங்களை காண முடியாத கண்களை திறந்துகிறோம். கிருபையாக காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதர்கள் மத்தியில் நீதிமான்களாய் வாழுகின்றவர்களையும் அதற்கு அப்பாற்பட்டவர்களையும் நாம் காணுகின்றோம். இந்த நீதிமான்களாய் வாழுகின்றதுனால அவர்களுக்கு கிடைக்கிற மேன்மை என்ன என்கிறதை நாம் சுருக்கமாக இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் தியானிப்பது நல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பக்தன் சொல்லுகின்றார், நான் இளைஞனாக இருந்தேன், இப்போ எனக்கு முதிர் வயதும் ஆகிவிட்டது. ஆனால் நான் அநேக காரியங்களை கண்டேன், ஒன்றை காணவில்லை. என்ன என்றால், நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவே இல்லை. அது மட்டுமல்ல, அவன் நீதியாக வாழ்வதனால் அவனுடைய சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அவருடைய சந்ததிகளும் இந்த பூமியின் வாழ்க்கைக்காக அல்லது ஆகாரத்துக்காக அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்க்கவே இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆச்சரியமாய் சொல்லுகின்றார். நிறைய காரியங்களை பார்த்தேன், இது ஒன்றை நான் காணவே இல்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். ஆனபடியினால் நீதிமான்களாய் வாழுகின்றவர்களுக்கு இந்த உலகத்தில் பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் உண்டு. ஆனால் அவைகள் மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கின்றார். அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அவர்களை தள்ளாட விட்டாமல், கைவிடாமல், விழுந்து போகாமல், மடிந்து போகாமல் அவர்களை காக்க அவர் வல்லவர் என்று நாம் ஒரு சில வசனங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பக்தன் சொல்லுகின்றது, சங்கீதக்காரர் சொல்லுகிறது. நான் இப்போ வாசிப்போம். சங்கீதம் 37 சங்கீதம் 25வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி பக்தன் தாவீது சொல்கிறார். வாசிக்கலாம். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆச்சரியமாக சொல்லுகின்றார். நீதிமானாய் வாழுகிறதுனால அவனுக்கு என்ன மேன்மை? இந்த உலகத்தில் அநேகர் எப்படி எல்லாமோ வாழுகின்றார்கள். நாங்களும் வாழுகின்றோம், நீங்களும் நீதியாக வாழ்கின்றீர்கள், அதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்கிற வாய்களும் என்று இருக்கிறது. அதைத்தான் இங்கே எழுதுகின்றார். அதாவது நீதிமான் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடப்பட மாட்டான். அவனுக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், நெருக்கடிகள், ஆபத்துகள், குறைவுகள், பஞ்சங்கள், எது நெருக்கடி வந்தாலும் அவன் கைவிடப்பட மாட்டான். தேவனுக்கு மகிமை. மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவர்கள் கொஞ்ச காலம் ஆதரிப்பார்கள், கைவிட்டு விடுவார்கள், அவர்களால் முடியாது. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. அவருக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள வாழ்க்கை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், பாடுகள் வந்தாலும், தேவைகள் வந்தாலும் அவர்கள் கூப்பிடுகிற நேரத்தில் அவர்களுக்கு செவி கொடுக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவ்வளவு ஒரு நெருக்கமான பற்றுதல் நீதிமான்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். உலகத்தில் 2 வகையான நீதி இருக்கிறது. ஒன்று தேவ நீதி, இன்னொன்று மனித நீதி. உலகத்தில் உண்டாகிறது அதுதான் சன்மார்க்கவாதிகள் என்று பலர் இருக்கிறார்கள் அல்லவா? அது ஆனால் அவைகளை பற்றி பக்தன் எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், ஏசாயா
64 6வது வாக்கியத்தை வாசிப்போம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. போதும். மனித நீதி எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தை துணியை நாம் கட்ட முடியுமா? அழுக்கான துணிகளை கட்டி கொண்டு போக முடியுமா? ஆனபடினால மனித நீதி எவ்வளவுதான் நீதி, அதாவது தான தர்மங்கள், புண்ணியங்கள், பலவிதமான காரியங்கள் அவர்கள் செய்தாலும் அது கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா? அதாவது கந்தையை போல இருக்கிறதா? ஒரு கந்தை துணியை கட்டி கொண்டிருக்கிற மனிதனுக்கு எவ்வளவு தீர்ப்பான பேரோ அதே வண்ணமாக அப்படித்தான் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் தேவ நீதி என்பது அதை விட அப்பாற்பட்டது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புனிதமானவர், அவர் தேவன், தேவகுமாரன் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்த போதிலும் இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிற இந்த சத்தியம் இருக்கிறது அல்லவா, இது பாவிகளுக்கு, மனம் திரும்பினவர்களுக்கு, அதாவது பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கிற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை இறைவன் எடுக்க வந்தார். அவர் ஸ்நானகன் யோவானிடத்தில் வந்து, அதாவது அந்த ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் அதற்கு தடை செய்கின்றார். அதாவது அவரை பற்றி அவருக்கு தெரியும். ஆனபடியினால நான் அல்லவா இடத்தில் வர வேண்டும், நீர் எப்படி என்னிடத்தில் வருகிறீர் என்ற போது அதற்கு மார்த்தர் சொல்கிறார். பாருங்க, இங்கே தேவ நீதியை நான் பார்க்கிறேன். அநேகர் இதை சாதாரண காரியமாக எண்ணுகிறார்கள், இதை புறக்கணிக்கிறார்கள். இதனால் என்ன ஆயிரப்போது என்று நினைக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்கள் ஆவது எப்படி என்பதை நாம் வாசிக்கலாம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நாம் பார்ப்போம், வாசிக்கலாம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்ற. ஞானஸ்நானம் மட்டுமல்ல, என்னும் வேதத்தில் அநேக நீதிகள் இருக்கிறது. ஆனபடினால் இது ஆரம்பப்படி, இது ஒரு நீதி. ஆனபடினால் இப்பொழுது இடம் கொடு, இப்படி இந்த நீதியை நிறைவேற்றுவது என்று சொல்லாமல் எல்லா நீதியை நிறைவேற்றுவது என்று எழுதியிருக்கிறது. தேவன் வாய் திறந்து சொன்ன கட்டளைகள், பிரமாணங்கள், இவைகள் எல்லாம் நீதியான பிரமாணங்கள். ஆனபடினால அவைகளை கை கொள்ளுகிறவர்களே நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார். மனிதனுக்கு வழிகாட்டியாக வந்தார். இன்று அநேகர் போதனை செய்வார்கள், சாதனை செய்ய மாட்டார்கள். அவைகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இறைவன் இயேசு ஒருவரே, அவர் என்ன பேசினாரோ அதற்கு முன்னால் அதை செய்து காண்பித்தார். செய்து காண்பித்து நீங்கள் நீதிமான்களாவதற்கு, நீதி உள்ளவர்களாவதற்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது அந்த நீதிமான்களுக்குரிய நன்மை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கிடைக்க நீங்கள் நீதிமான்களாய் வாழுங்கள் என்று அவர் வாழ்ந்து காண்பித்தார். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இது ஒரு நீதி. கேட்கிறவர்களே கவனியுங்கள். அதுபடியால் நீதிமான், இப்படி நீதியாய் வாழ்கின்றவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், உலகத்தோட நெருக்கடிகள் உண்டு. ஆனால் அதில் என்ன ஆகாது? கைவிட மாட்டார்கள். அவர்களை விட்டு விலகிட மாட்டார். அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள். அவர்கள் அதாவது தள்ளாடி இயலாமல் ஆகிவிட மாட்டார்கள். அதுபடினால கர்த்தர் அந்த நீதிமான்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். இங்கே வாசிங்க, சங்கீதம் 34:15 வாசிக்கும் போது இப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது பாருங்க, அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. நன்றாக குடும்பம் நடத்துகிறவர்களுக்கு, பிள்ளைகளை உடையவர்களுக்கு நன்றாக தெரியும். என்ன என்றால், பிள்ளைகள் தூரிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள், அதாவது அம்மா அப்பா நான் வீட்டுக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வருவேன் என்று சொல்லும்போது அது லேட் ஆகிவிட்டால் அந்த தாய் என்ன செய்வார்கள்? கதவை லாக் பண்ணி உறைஞ்சிட மாட்டாங்க. அவங்க கதவை திறந்தே வச்சிருப்பாங்க. என் பிள்ளை வந்து காத்து நின்றக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது, மனம் நொந்து போகக்கூடாது என்று கதவை திறந்து வைத்து வாசல்ல நிற்பார்கள். நான் அப்படி அநேக தாய்மாரை பார்த்திருக்கிறேன்.
அப்படினால் அது எனக்கு சரியாக சொல்ல முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை விட மேலாக தாயினுடைய அன்பை விட, தாயினுடைய பாசத்தை விட, தாயினுடைய பொறுப்பை விட அதிக பொறுப்புள்ளவர் தேவனாகி கர்த்தர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த ஒரு மனிதன் அவர் சொல்லின்படி செய்து நீதி உள்ள வாழ்க்கை செய்கின்றானோ அவனு, அதாவது ஆண்டவர் கைவிட மாட்டார். அவருடைய கூப்பிடுதலுக்கு கூப்பிட்ட பிறகல்ல, கூப்பிடுதலுக்கு என்னுடைய பிள்ளை நடுச்சாமத்தில், அதாவது தொட்டில் எடுக்கிற பிள்ளை வளர்க்குற தாய்க்கு தெரியும். நான் அசந்து தூக்கிட்டால் பிள்ளை நடராத்திரியில் அழுதால் என்ன செய்ய முடியும்? அப்படினால் அது விழிப்பு பாதி உறக்கம் பாதி, அதாவது விழிப்புமாகத்தான் இருக்கும். அது லேசாக வளர்த்துறதுக்குள்ளே ஓடி போய் தூக்குவார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதற்கு வேண்டிய ஆகாரம் கொடுப்பார்கள். அதே வண்ணமாக அதை விட நமது ஆண்டவராகிய மிகவும் அக்கறை உள்ளவர், மிகவும் பொறுப்புள்ளவர். யாருமே நீதியை நிறைவேற்றுகிறவர்கள். நீதிமான்களாய் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்தே இருக்கிறது. ரொம்ப நேரம் ஆகாது, கூப்பிட்ட உடனே பதில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பக்தர் தானியேலை குறித்து சொல்லும்போது பாருங்க, தேவனுக்கு மகிமை. இந்த தானியேலை பற்றி தானியேல் மிகவும் பாரத்தோடு இருக்கிறார். இருந்து அவர் ஜெபம் பண்ண ஆயத்தப்படுகிறார். இன்னும் அவர் வேண்டிக்கொள்ளவில்லை, வேண்டிக்கொள்ள தொடங்கினார் தான் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அவருக்கு வந்த ரிப்ளை என்ன இங்கே நான் படித்து பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, இந்த பக்தன் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமான ஒரு புருஷனாக இருந்தபடியினால் அவனுடைய கூப்பிடுதல் வேண்டிக்கொள்ள பழகிடும். அப்போ அதுக்கு முன்னால் காது அவருடைய செவி திறந்தே தான் இருக்கிறது. எனக்கு பிரியமாக நடக்கிற என்னுடைய மகன், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற என் மகன், நீதி நெறி தவறாமல், அதாவது எனக்கு விருப்பம் அல்லாத காரியத்தை செய்யாத ஒரு தேவனுடைய பிள்ளை. அதாவது அவன் என்ன நினைக்கிறான், கூப்பிடுகிறதுக்கு முந்தையே அவருடைய மனதில் நினைக்கிறதையே அவருடைய செவிகள் அறிகின்றது. அறிந்து அவர் கூப்பிட எழுமன உடனே பதில் வந்துட்டு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவனுக்கு மகிமை. நீதிமான், ஒரு நீதிமானுடைய சிறப்பு என்ன என்றுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாக. நீதியாக வாழ்ந்தனால உங்களுக்கு என்ன ஆயிற்று, நாங்கள் இப்படி வாழ்ந்தனால எங்களுக்கு என்ன குறைவு என்று எண்ணுகிறீர்களா? நல்லாக கவனியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. அதாவது ஒரு மனிதன், அதாவது உலகத்தில் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் ஆண்டவர் தூரத்தில் இருந்து அவனை பார்க்கின்றார் என்றெல்லாம் வேதம் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு நீதிமானாக அவர் வாழ்ந்தபடியினால் அவருடைய வருத்தத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும்படியாக அவர் ஜெபம் பண்ண விண்ணப்பிக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு பதில் உண்டு. உடனே தேவன், என்னுடைய பிள்ளை எனக்கு பிரியமானவன், நீதி தவிர வேறொன்றை செய்யாத நீதி நெறி தவறாதவன், அவன் என்னிடத்தில் விண்ணப்பிக்க போகிறான், இந்த பதிலை போய் சொல்லு என்று சொன்னார் என்று காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், அதாவது நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க, நாம் கூப்பிடுகிற காரியங்களுக்கு அந்தந்த நேரத்தில் உடனே பதில் கிடைக்க, ரிப்ளை கிடைக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தானியேலை போல தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் மீறுதல் செய்யாதபடி அவருடைய சுத்தம் அறிந்து செயல்படுகிற இவர்கள் தான் நீதிமான்கள். தேவனுக்கு மகிமை. அப்படி இந்த தானியேல் இருந்தார். அப்படினால் நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்தே இருக்கிறது. இரவில் நடராத்திரியாக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, மனிதரை போல அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவர் தம்முடைய மக்கள், அதாவது தமக்கு பிரியமாய் வாழ்கின்ற, ஆராதிக்கிற, ஜீவிக்கிற அப்படிப்பட்ட நீதிமான்களை பற்றி, அதாவது அவ்வளவு அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். அவருடைய செவி அவர்களுடைய சத்தத்தை கேட்க திறந்து வைத்திருக்கிறது. வீட்டின் கதவு திறந்திருக்கிறது போல
திறந்திருந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அதாவது எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி இருக்கின்றது போல எந்த ராத்திரியா இருந்தாலும் சரி அவருடைய செவி திறந்தே இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது அவனுக்கு கட்டளை வெளிப்பட்டது என்று இறைவாக்கு சொல்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கிறது என்றால், அதாவது சாதாரண ஜெபம் உண்டு, ஊக்கமான ஜெபம் உண்டு, போராடி ஜெபம் பண்ணுகிறது உண்டு. ஜெபத்தில் பல வித்தியாசங்கள், படிகள் இருக்கிறது அல்லவா? அப்படினால அந்த நீதிமான் ஒரு காரியத்துக்காக ஊக்கமாக தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணும் போது அது எப்படி இருக்குமா? வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அது மிகவும் பலனுள்ள ஒரு ஜெபம். யார்? நீதிமானுடைய ஜெபம், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் எல்லாம் ஜெபம் அல்ல, அது சாதாரண ஜெபமும் உண்டு. ஆனால் இது ஊக்கமான ஜெபம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உங்களுடைய குற்றங்களை நீங்கள் அரை வீட்டை பூட்டிக் கொண்டு அறிக்கை செய்கிறது அல்ல. அதாவது நீதிமான் 2 3 பேர் அவர்கள் கூடி அங்கே அதாவது தேவ பிரசன்னத்தை காணுகிற அந்த நேரத்தில் அவர்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய வேண்டுமாம். அப்பொழுது அங்கே நீதிமான் இருக்கு. நீதிமான் ஜெபம் பண்ணணும். நீதிமான் ஊக்கமாய் ஜெபம் பண்ணிவிட்டால் அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார், அவருக்கு சேமத்தை கொடுக்கின்றார், விடுதலை கொடுக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். அதனால்தான் நீதிமான் வேணும். அதாவது சாதாரணமான ஒரு ஜெபம் பண்ணுவதற்கும் நீதிமான் ஜெபம் பண்ணுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு என்று நாம் காணுகிறோம். அந்த நீதிமானை பற்றி தான் இந்த 18வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த நீதிமானுடைய ஜெபம் அவ்வளவு ஊக்கமாக இருந்தது என்று 18வது வாக்கியமும் சொல்லுகின்றது. நீதிமானை பார்க்கிறோம், வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்தது. மகிமை. நீதிமான் அதாவது எங்கேயோ மனதாலே விட்டு ஜெபம் பண்ணுவது அல்ல, ஊக்கமான ஜெபம். அது கவனமாக அவர் ஜெபம் பண்ணியது. அதாவது இறைவனிடத்தில் கேட்கிறதுக்கு, அதாவது கேட்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. அதுவும் நீதிமான்களாக அவர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. ஆண்டவராகிய தேவன் அன்று தேசத்தில் பாவம் பெருகிட்டபடினார் 3.5 வருடம் இந்த நீதிமானுடைய ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைத்து போட்டார். மறுபடியும் கர்த்தரிடத்தில் இவர் அதாவது தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அந்த கருத்துள்ள ஜெபம் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் எட்டிட்டு அங்கே இந்த மறுபடியும் கர்த்தர் மழையை கட்டளையிட்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆரம்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் என்றால் அவர்கள் தலைவர் சொல்கிறார் அல்லவா, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனைகளெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண சொல்றாங்க. அவர்களுடைய ஜெபத்தை விட இந்த நீதிமானுடைய ஜெபம் இருக்கிறது அல்லவா, அதற்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது. உடனே அதற்கு பதில் வருகின்றது. என்று சிலர் சொல்லுவார்கள், ஓ இப்படி மனுஷனை தேடி போறாங்க. இல்லை, நீதிமான்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அந்த நீதிமான்களுடைய ஜெபம் அவர்கள் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறபடியினால் அதற்கு உடனே பதில் கிடைக்கிறதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இங்கே இவர்களுடைய காரியங்களை அவர் மனதில் கொண்டு கொஞ்சம் பாரத்தோடு கொஞ்சம் ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணிவிட்டால் அது ரொம்ப பலன் உள்ளதா. அதற்கு டைரக்டாக கையில் வாங்குகிறது போல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த தடைகளை மாற்றுகிறார். இவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறது நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால ஓ இவர்கள் நீதிமான்களாக இருந்தால் இவர்களுக்கு இப்படி துன்பங்கள் வரலாமா, இப்படி பாடுகள் வரலாமா என்னெல்லாம் கேட்கிறார்கள் அல்லவா. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும்.
ஆனால் இந்த துன்பத்தில் ஆண்டவர் ஒதுங்கிவிட மாட்டார். மற்ற சக்திகளை மாறி அவர் ஒதுங்க மாட்டார், ஓடிவிட மாட்டார். அவரது மனிதனுக்கு நீதிமானுக்கு துன்பம் வர அவனோடு அவர் நெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் துன்பங்களை அனுபவிக்கிறார் என்றால் அவனுடைய மாம்சக்கிரிகளை அழிந்து தேவ சாயலை மனிதன் அடையும்படியாகத்தான். அதாவது நீதிமான ஆக 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 அவனுக்கு துன்பங்களும் வருகின்றது, பாடுகளும் வருகின்றது. ஆனால் அதில் கர்த்தர் அவனை கைவிட மாட்டார் என்று 34ஆம் சங்கீதம் 19வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நாம் வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தேவனுக்கு மகிமை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். இவன் நீதிமானா இருந்தால் இப்படி வரும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இப்படி ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறேன், ஒழுங்கா ஜெபம் பண்ணுகிறேன், ஒழுங்கா அதாவது தேவனுடைய நீதியின்படி, அதாவது தேவனுடைய கட்டளையின்படி என்னுடைய கையின் பிரயாசங்களில் நான் கர்த்தருக்குரியவைகளை செலுத்துகிறேன், எல்லாம் தான் செய்கிறேன், துன்பம் அதிகப்படுகிறது என்று சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்ம இன்னும் நீதிமான்களாக்க, இன்னும் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மீறுதல்களை மாற்ற தேவ சாயலாய் நம்மை மாற்றும்படியாக துன்பங்களை அனுபவிக்கிறார். தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான், அதாவது தங்களால் உருவாக்கப்பட்ட சபைகளுக்கு அதைத்தான் சொன்னார்கள். அதாவது சோர்ந்து போகாதங்க, அதாவது நாம் நித்திய ராட்சியத்துக்கு நேராக வழி நடக்கின்றோம். ஆனப்படினால் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் அங்கே சொல்லணும். இந்த வழியே உபத்திரவத்தின் வழிதான், அது பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி. ஆனப்படினால் தோய்ந்து போகாதங்க. இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று எண்ணுகிறீர்களா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிறபடியால் ஆண்டவர் அதாவது நாம் கூப்பிடுகிறதற்குள்ள அவங்க செவி கொடுக்க, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கொஞ்சமான பாரப்பட்டு ஜெபம் பண்ணிவிட்டால் அதில் உள்ள பலனை நாம் பார்க்க முடியாத ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்போ சோதோம் குமாரா என்று சொல்லப்படுகிற ஒரு தேசம் இருந்தது, ஒரு பட்டணம். அங்குள்ள பாவங்கள் கொடிதாகிவிட்டது. அந்த தேசத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் சுத்தம் கொண்டு அங்கே நம்முடைய தூதர்களை அனுப்பினார். பக்த நீதிமானாகிய ஆபிரகாம் வீட்டு வழியாக வந்தார்கள். ஆபிரகாமிடத்தில் அந்த உண்மையை சொன்னார்கள். அதில் ஒன்று குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் அறிவோம். அப்படி சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை கேட்கின்றார். ஆண்டவரே, ஒருவேளை அந்த தேசத்தில் நீதிமான்கள் இருந்தால், அதாவது அந்த துன்மார்க்கர்களை அழிக்கும் போது இவர்களை சேர்த்து அழித்து விடுவீரா என்று கேட்டார். கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, துன்மார்க்கர்களை அழிக்கப் போகிறீர், அது நிமித்தம் பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறீர். அங்கே நீதிமான் இருந்தார். அவருடைய உறவினராகிய லோத் அங்கே இருக்கிறார். அவர் அதாவது பாவத்தை கண்டு மனங்க சொந்த நீதிமான் ஆகிய லோத் என்று எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. ஆனப்படியால் இவைகளெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர் அப்படி வேண்டுதல் செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர், நான் அப்படி செய்ய மாட்டேன், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன், ஆனால் துன்மார்க்கனோட நீதிமானை வாரிக்கொள்வீரோ? இல்லை. அந்த லோத்து மட்டும் குடும்பம் எப்படி இருந்ததோ, லோத்து நிமித்தம் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அந்த லோத்தை ஆண்டவர் அந்த துன்மார்க்கரோடு அழித்து விடாதபடி அவர் அதிலிருந்து வெளியேற்றி விட்டு அந்த பட்டணத்தை அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை. அந்த இடத்தை நாங்களும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது இன்று சபக்கடலாக கிடக்கிறது. அந்த பட்டணம் இருந்த இடம் முழுவதும் எப்படி கிடக்கு? சவக்கடல் என்ற பெயரில், அதாவது இந்த உரக்கடங்களில் மழை பெய்தின தண்ணி கிடக்கும்ல, அந்த மாதிரி கிடக்கு. அதில் எந்த உயிரினமும் வாழாது. அது இன்றைக்கும் எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்கின்றது. அநேகர் போய் பார்வையிட்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை, இதனுடைய சம்பவத்தை அவர்கள் உணர்கிறது இல்லை.
ஆனால் அதை ஒரு காட்சி பொருளாக மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் நாம் அந்த இடத்தை பார்க்கும்போது நமக்கு பெரிய உணர்வு உண்டானது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் பாவிகளை தேவன் அழிக்கும் போது கூட நீதிமான்களை அழிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. நீதிமான்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு காரியம் இருக்குது. வழியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிதான் என்னென்ன அழிவுகள் இங்கெல்லாம் நடக்கும் பாருங்க. அதில் நீதிமான்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று நாம் காணுகின்றோம். ஆனபடி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிப்போம். அதாவது நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். பாவிகளோடு சேர்ந்து அந்த அழிவுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கவும் மாட்டார் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களாக நாம் இருக்கிறதுனால் உலகத்தாருக்கு ஏற்படுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு ஏற்படுகிறது இல்லை. ஆனால் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள போக்கை உங்களுக்கு விடுவார். அதான் நீதிமான்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சத்தத்தை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களே, இந்த நம்பிக்கையை இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள். நீதியாக வாழாமல் நம்முடைய சொந்த சுய நீதியிலே வாழ்கின்ற நாம், அது அழுக்கான கந்தை. அப்படினால் அந்த கந்தை எரிந்து விட்டு தேவ நீதியை நிறைவேற்றுவோம். அவர் அழுக்கான கந்தையை நமக்கு தரமாட்டார். என்ன கொடுப்பார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நீதிமான்களுக்கு கொடுக்கின்றார். தேவனுக்கு மகிமை அழுக்கான வஸ்திரத்தை அல்ல, வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ அலங்காரமான வஸ்திரங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் நீதிமான்களுக்காக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 55 வசனம் 22 நான் வாசிக்கும் போது, அதாவது நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். உடனே அதற்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்கின்றது. அந்த நீதிமானுக்கு, அதாவது தேவனுடைய பார்வையில் ரொம்ப கனம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். ரொம்ப முக்கியத்துவம் உண்டு என்று நாம் காணுகின்றோம். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோது நம்மை தள்ளாட விடமாட்டார் என்று வேதம் சொல்லுகிறபடினா நாம் அப்படி வாழ்ந்து இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். உங்களையும் சந்ததிகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் எப்பொழுது ரெடியாக இருக்கிறார். நம்மிடத்தில் காணப்படுவது சத்தியத்தின்படி உள்ள ஒரு நீதி உள்ள வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பேசும், ஜெபிப்போம். நம்மள ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தையை சொல்லும்படியாக செய்தீர். ஆதிவன் அநேக காதுகளை கேட்டிருக்கிற அப்படின்னா ஆதிவனுடைய உள்ளத்திலே அவைகள் தங்கியிருந்து கிரியை செய்யட்டும். ஆதேவரே சோதரையா, தங்களுடைய சந்தேகங்களுக்கும் ஆதேவரே துதிக்கிறோம். ஏன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தள்ளாட்டம் தடமாட்டம் இவைகளெல்லாம் உருவாகிறது என்றவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும். இவர்கள் மூலமாக நீதிமான்களாக ஆகட்டும். கந்தையான சுயநீதியை விட்டுவிடட்டும். கர்த்தர் கிருபை செய்வராக. ஆசீர்வதியமானது. எல்லா மனிதர்களும் அதாவது உண்மை அறியக்கூடிய அறிவு, சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுத்தமாக இருக்கிற செய்தர்களும் ஆசீர்வதியும். இதாவே சோதம் கிருபையாரும் காத்தோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதாக ஆ ஆ ஆ